ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீவரவரமணியே நம. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நம. நாளை துலா மாத புண்ணிய காலம் ஆரம்பிக்கின்றது. இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். அதாவது காவேரி அகஸ்தியரின் கமண்டலத்திலிருந்து பெருகி காவேரியாக உற்பத்தியாகி ஸ்ரீரங்கம் வழியாக கடலில் கிடக்கின்றாள். இது இதுக்கு துலா மாதமாக காவிரியானவள் துலா மாதத்தில் அகஸ்தியரின் கமண்டலத்திலிருந்து புறப்பட்டு வந்ததால் அதுக்கு இவளுக்கு துலா காவேரின்னு கூட சொல்லலாம். இவளுக்கு துலா ஒரு விசேஷம் என்னன்னாக்க, இந்த 30 நாளுமே துலா காவேரி ஸ்நானம் ரொம்ப முக்கியமானது. அதில் ஆக்னேய புராணத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, 30 அத்தியாயங்களில் காவிரியில் குளிச்சாக்க என்னென்ன பெருமைகள் கிடைக்கும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், யார் யார் என்னென்ன நன்மைகள் அடைந்தார்கள் என்று அந்த புராணமானது நமக்கு விவரமாக கூறுகின்றது. நம்முடைய ஆழ்வார்களும் பறக்க பாடி காவிரியின் பெருமையை, அதாவது கங்கையில் புனிதമായ காவிரி அப்படிங்கிறார் தொண்டர் எப்படி ஆழ்வார். இன்று முதல் ஓரிரு நாட்களுக்கு காவிரி மகாத்மியத்தை பற்றி சற்று சுருக்கமாக அனுபவிக்கலாம். அந்த துலா காவேரி ஸ்ரீ சூதபுராணிகர் சவுனகாதிஷிகளை நோக்கி சொல்லுகிறார். இது காவிரியோட மகாத்மியம் எப்படி, காவிரியோட பெருமை எப்படின்ட்டு. ஒரையோ நகரில் அரசனான தர்மவர்மா என்பவன் இருந்தான். அவன் பாகவதோத்தமரான தால்பில்ய மகர்ஷியை பணிந்து ஆனந்த திவ்ய சரிதத்தை சிரவணித்து பின்னர் கேட்கிறான், சுவாமி, பிராணிகள் அனைவரும் எந்த உபாயத்தினால் இவ்வுலகில் அளவற்ற செல்வத்தையும் சத்புத்திரர்களையும் ஆயுள் விருத்தியையும் பெற்று மகா சுகவாசிகளாக இருப்பார்கள்? எவ்விதத்தினால் சகல பாவங்களும் நிவாரணமாகும்? திருமாமகள் கேள்வனான திருமாலிடத்தில் பக்தி உண்டாவது எவ்வாறு உண்டாகும்? எவ்வித தர்மம் செய்வதனால் அக்கடவுள் நமக்கு சந்துஷ்டி அளித்து மனிதர்களுக்கு பக்தியையும் முக்தியையும் அளிக்க கிருபை கூறுவார். மேலும் பாபமே ரூபமாயிருக்கின்ற கலியுகத்தில் கேவலம் பஞ்சமகா பாதகங்களாக இருந்த போதிலும் அவர்களது பாவங்களையெல்லாம் போக்கி அவர்களை முக்தி அடைய செய்ய வல்ல உபாயம் யாது? இவையெல்லாம் தேவருடைய சீடனான அடியனுக்கு கருணை கூர்ந்து விஸ்தாரமாக கூறியட வேண்டும் என்று தர்மவர்மா ரிஷியை கேட்கிறேன். தால்பியரும் தர்மவர்மாவை நோக்கி, ராஜசிரேஷ்டனே, நீ கூறுவதும் உகப்பக்குண்டான காரியமாகும். நீ தர்மசீலன். உமக்கு பகவானுடைய திவ்ய சரித்திரங்கள் கேட்க வேண்டும் ஆசை அதிகமாக இருப்பதனால் அவர்களை நான் தெரிந்த அளவுக்கு யான் உனக்கு மிக சந்தோஷத்தோடு சொல்கிறேன்னு தால்பில்யர் தர்மாட்ட சொல்கிறார். இந்த தர்மவர்மா கேட்கிறார், முன்பொரு காலத்தில் குருக்ஷேத்திரத்தில் சத்தியசந்தனாகவும் சத்தியசீலனாகவும் இருந்த ஹரிச்சந்திரன் மகாராஜா அநேக ரிஷிகளின் முன்னிலையில் அகஸ்திய மாமுனிவரை நோக்கி இந்த திவ்ய விசேஷங்களை கேட்க அகஸ்தியரும் இதனை விஸ்தாரமாக சொல்லி அருளினார். அதை நான் இப்பொழுது நன்றாக புகழுகின்றேன், கேட்பாயாக. முற்காலத்தில் அயோத்தி மாநகரத்தில் அரசனாய் எங்கும் புகழ்பெற்று வாழ்ந்திருந்த ஹரிச்சந்திர மகாராஜன்
அஸ்வமேத யாகம் என்னும் யாகத்தை செய்ய கருதி மகா புண்ணிய க்ஷேத்திரமாக குருக்ஷேத்திரம் என்னுமிடத்தில் சென்று அங்கிருந்து சவுனகாதி முனிவர்களை கிட்டி மனக்களிப்புற்று அவர்கள் அனைவரும் தண்ட சமர்ப்பித்து நமஸ்கரித்து மிக வணக்கத்துடன் நின்றான். அவ்வாறு நின்ற அவனை பார்த்த உத்தம முனிவர்கள், ஹரிபக்த சிரோன்மணி ஹரிச்சந்திர மகாராஜனே, வா வா, உனக்கு நாட்டில் எல்லாம் பிரஜை நல்லா இருக்காளா? மாதம் மும்மாறி பெய்யறதா? அத்தனை திருட்டு பயங்கள்லாம் ஒன்றும் இல்லையா? நல்ல பிராமணர்கள் வேதாத்தியானங்களாம் செய்கிறார்களா? அதாவது இவ்வாறு இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கானா என்று அவர்களை ஒவ்வொரு விசாரித்து கொண்டு வருகின்றார்கள். அவனும் அரசனும் அடிகளை தபோமன லோக பூஜையான தேவரே தரிசித்த மாத்திரத்தை நான் தன்யனானேன். என்னுடைய நாளும் நன்றாக இருக்கின்றது, மக்களும் சுபமாக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றான். இவ்வாறு அவருடன் நோக்கி ராஜசிகாமணியே, இப்பொழுது நீ தர்ம புத்தியோடு கேட்டவை மிக சிறந்தது. நல்லா கேட்டிருக்க. ஒரு ராஜா அஸ்வமேத யாகம்னாக்க நாட்டுக்கு நல்லது, சுபிட்சம் அத்தனையும் நல்லது. முறைப்படி செய்வாய், அதை முறைப்படி செய்வாயாகில் அதனால் ஜெகதீசன் எம்பெருமான், ஜெகத்துக்கெல்லாம் ஈசன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அதிக திருப்தி அடைந்து இவ்வுலகத்தில் சகலவித நன்மைகளையும் கொடுத்து மறுஜன்மத்தில் மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அளிப்பார். மேலும் இந்த வேள்வியை செய்பவர்கள் பிரம்மகத்தியாத பாவங்களை செய்திருந்த போதிலும் அவைகளெல்லாம் நீங்கி பரிசுத்தனாவான் என்றார்கள். இதனை கேட்ட ஹரிச்சந்திரன் மகாராஜா இவர்களை நோக்கி, தேவதைகள் தான் இதை முன்னின்றி இந்த யாகத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஹரிச்சந்திரனை சொல்கிறான். அவ்வாறு முடித்து கொடுத்து அடியேனை கிருதார்த்தனாக செய்ய வேண்டும் என்று பணிந்து வேண்டிக் கொண்டான். அந்த தருணத்தில் ரிஷிகள் நைமிசாரண்யங்கிற இடம், ரிஷிகளோட சாம்ராஜ்யம்னு பேர். நைமிசாரண்யத்தில் அத்தனை ரிஷிகளும் நைமிசாரண்யத்தில் அத்தனை ரிஷிகளும் இருக்காளாம். அவ்வளோ ரிஷிகளும் இங்கே தான் இருந்துட்டுருக்கா, வியாகம் பண்ணிட்டு கோபம் பண்ணிட்டு. அங்கே சூதபுராணிகரை முன்னிட்டு கொண்டு வந்து சேர்ந்தார்கள் பல ரிஷிகள். அத்தனை பேர் 63 ரிஷி வந்திருக்கா. யார் யார் தெரியுமா? வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், பிருகு, விஸ்வாமித்ரர், துர்வாசர், ஹாரிதர், அத்திரி, மங்களர், விதிகோத்திரர், காலவர், மார்கண்டேயர், அஸ்தர், கணுவர், சிதர், யாஜர், உபயாஜனர், பரத்வாஜர், கௌதமர், பைலவர், பராசரர், வியாசர், சதாதபர், முத்கலர், மௌத்கலர், கவுலர், வால்மீகை, வாருணர், அகஸ்தியர், மதனகர், ஜாதகர்ணர், சுதீட்சணர், சதானந்தர் தான் முதலாவது ஜனக மகாராஜனுக்கு ஆஸ்தான குரு பிரகஸ்பதி. சதானந்தர், சத்யவிரதர், சத்யதவஸ், ஆசூரி, நாரதர், கௌதமியர், ஆங்கிரசர், காளிந்தர், மாண்டவியர், கர்கர், சுதக்ஷரர், ஹோதா, தூமகேது, ஜலப்ளவர், ஊர்த்வதேஜஸ், மகாதேஜஸ், சங்கரி, லிகிதர், போதாயனர், யாக்ஷவல்யர், யஹ்யகேது, மரு, கிருத்து, புலஸ்தியர், புலனர், கௌரர், ஆஸ்வலாயனர், ஆபஸ்தம்பர், யக்யராசி, மரீச்சி, பப்ரு முதலானவர்கள் 63 ரிஷிகள்
வந்திருக்கா. அப்போ நைமிசாரண்யத்தில் ரிஷிகள் தான், ரிஷிகள் தான். யாராவது நைமிசாரண்யம் போனாலும் இந்த பவித்திர பூமிக்கு அந்த ரிஷிகளோட இருந்த காற்றே நமக்கு பட்டு நல்ல பாக்கியசாலிகள் ஆகும். இவர்கள் வந்த உடனே மகர்ஷிகளை யோசித்து, நீங்கள் மகர்ஷிகளே இல்லை வாருங்கன்னு சொல்லி ஹரிச்சந்திரனோட மனோ இதை சொல்கிறா. நீ ஹரிச்சந்திரன் அஸ்வமேத யாகம் பண்ண போகிற அப்படிங்கிற, நீங்கள் எல்லோரும் முன்னாடி நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவனை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கச்ச அவர் சரி நடத்தி கொடுக்கலாமே சொல்லச்ச அவர் நாரதரை சொல்கிறார், ஹரிச்சந்திரன் ஒரு பிராமணனுக்கு ஒரு சமயத்தில் உதவி செய்யாமல் அவரை அவமதித்தான். அவ்வாறு இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த பாவம் நீங்கினால்தான் அஸ்வமேத யாகம் செய்ய முடியும் என்று நாரதர் கூறுகின்றார். அப்பொழுதுதான் இவ்வாறு இருக்கும் பொழுது யார் அவர், அந்த அவரானவர் யார்? ஒரு சமயம் ஹரிச்சந்திரனானவன் விஸ்வாமித்திரனால் சோதிக்கப்பட்டு சத்தியசீலனாக திகழ்வதற்கு போகும்பொழுது இருந்து கொண்டு அவன் ஓடி எல்லா இடங்களும் தேடும் பொழுதும் நடந்து தன்னுடைய கலப்பைகளை போக்கிக் கொண்டு வேலை செய்து கொண்டு வரும்பொழுது பல இடங்களில் நடந்து சென்று கொண்டு இருக்கின்றான். அப்பொழுது பயணக்கலப்பினாலேயும் பசிதாகத்தினாலேயும் ஒரு முனிவர் இருந்தார். அவர் கிந்தமர் என்ற அவருக்கு பேர். அவர் எப்படின்னாக்க ஹரிச்சந்திரன் அவர் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. பசு மயக்கத்தினால இருக்கிறது கவனிக்கலை. கிந்தமர் என்ன செஞ்சார், ஒரு ராஜா ஒருத்த போயின்ற அவருக்கு தெரியும் முக்காலம் உணர்ந்தவராச்சே. அவர் ஞான திருஷ்டியால் பார்த்து ஹரிச்சந்திர ராஜா விஸ்வாமித்திரனாலே அலக்கழிக்கப்பட்டு இவனானது நம்மை கவனிக்கவில்லை, ஆகவே இவன் செய்த பாவம் செய்தவனாவான்றான் என்று அவனை க்ஷமித்து அதை பொறுத்துன்ட்டு போயிட்டார். இருந்தாலும் ஒரு யதிதியை, ஒரு ரிஷியை ஒருவன் மரியாதை செய்யாமல் போனான் என்றால் அது மகா பாபமாகும் என்று அந்த பாவத்தை போக்குவதற்கு அவன் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். இந்த பிராயச்சித்தம் செய்தால்தான் அவனுக்கு அஸ்வமேத யாகம் செய்யக்கூடியவனுக்கு தகுதி கிடைக்கும் என்று கேட்டார். அப்பொழுது ஒருத்தர் துலாக்காவேரி அப்போ என்ன செய்யணும், அதுக்கு பாவநீர்னா இங்கேருந்து துலாக்காவேரியில் காவேரி நதியானது துலாக்காவேரியில் ஸ்நானம் செய்தால் இந்த பாவங்கள் ஸ்நானம் செய்து அதாவது மகாத்மியத்தை காவேரி கரையில் கேட்டு தட்சிணைகள்லாம் கொடுத்து அவளை சமரட்சித்து கேட்டு ரங்கநாதனை பூஜித்து வந்தால் உனக்கு நாராயணனை பூஜித்து வந்தால் ஸ்ரீஹரியை பூஜித்து வந்தால் உனக்கு அஸ்வமேத யாகம் செய்வதற்கு நீ தகுதியாகனாவாய் அப்படிங்கிச்ச. துலாக்காவிரில் எப்படின்னாக்க இந்த உலகத்தில் 66 கோடி தீர்த்தமும் மற்ற 14 உலக 17 14 கீழ்நேரம் மேலேழு 14 லோகங்களிலும் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் நதிகளானது இந்த நதியில் துலா மாசத்தில் மூழ்கி தன் பாவங்களை போக்குகின்றது. ஒருவன் ஐப்பசி மாதம் துலா மாதம்னு பேர், இது ரிஷப மாதம் அப்படிங்கிறது தான் வைகாசி மாதம். யார் ஒருவன் துலா மாதத்தில் காவிரியில் தீர்த்தமாடி வைகாசி மாதத்தில் நர்மதியில் ஒருமுறை தீர்த்தமாடுகின்றானோ அவனுக்கு பிராமணனுக்கு செய்த அபசாரங்கள் அத்தனையும் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. சரி,
நேராக ஸ்ட்ரைட் காவேரியில் வந்து எப்படி செய்யணும், அதுக்கு சங்கல்பங்கள்லாம் உண்டு. காவேரி எப்படி காவேரி ஜலத்துறைகள் ரங்கநாதர் புண்ணிய தீர்த்தம். நதியில் உள்ள மணல்கள் எல்லாம் தேவதைகள். துலா மாதத்தில் ரங்கநாதன் திருப்பா புண்ணிய தீர்த்தம் காவிரி ஜலத்துளி அத்தனையும் ஒவ்வொரு ஜலத்துளிகளும் ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தம். நதியில் எவ்வளோ மணல் இருக்கும், ஆற்று மணல் நடக்க முடியுமா? அத்தனை ஒவ்வொரு மணலும் ஒவ்வொரு தேவதைகள். துலா மாதத்தில் எல்லா புண்ணிய தீர்த்தமும் இங்கு சங்கமிக்கிறபடியால் இங்கே ஸ்நானம் செய்பவர்கள் பஞ்சமா பாதகங்கள் செய்திருந்தாலும் அவர்கள் பாவங்களை போக்கி அசுவமேத யாகம் செய்த பலனை குளிக்கும். துலா மாதத்தில் 3 நாள் ஸ்நானம் செய்தவன் சகல பாவங்களும் நீங்கி விஷ்ணு லோகத்தை அடைகின்றான். ஐப்பசி மாதம் மார்ச் மாசியில் ஸ்நானம் செய்பவன் அவன் 3 கோடி குலங்களோடு குலங்களோடு பிரம்மலோகத்தில் இருப்பான். துலா மாதத்தில் சத்பாத்திரமறிந்து, அதாவது பாத்திரம் பிச்சைடு அப்படின்வா, சத்பாத்திரமறிந்து அன்னதானமும் பித்ருக்களை உத்தேசித்து நதியில் சிராதத்தில் திலசிரார்த்தம் செய்கின்றானோ அவருடைய பித்ருக்கள் கல்பகோடி காலம் வரை திருப்தி அடைகின்றார்களாம். லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்திராணி அனைத்து தேவதைகளும் இந்த துலா மாதத்தில் ஸ்ரீரங்கத்தில் நீராடுகிறார்கள். சிவன் நாராயணனின் திருப்பாத பெருவிரலில் உற்பத்தியானவள் கங்கை. தெரியும், கங்கை வந்து சிலம்பார் வடிகிச்ச கங்கை வந்து அங்கே பாதத்திலேருந்து கங்கை ஒழிஞ்சு வரா. அது கங்கை அவள் இதில் பார்த்துருக்கோம். நம்ம இதில் வந்து சுந்தரபாகஸ்தவம் சொல்லச்ச அவளே அவர் சிலம்பில் பட்டு திருமாலிஞ்சோரில் விழுந்து சிலம்பார் ஆனார் அப்படின்ட்டு. அந்த கங்கை தான் சிலம்பார், அந்த கங்கை தான் இவர். கங்கையானவள் இந்த இடத்துல திருப்பாதத்தில் உற்பத்தியான கங்கை புனிதமானவள். புஷ்பத்தில் துளசி, யாகங்களில் பஞ்சமா யஜ்யம், விரதத்தில் ஏகாதசி. இவ்வாறு தேவர்களுள் ஸ்ரீமன் நாராயணன் இவர்கள் எல்லாம் இவ்வாறு உன்னதமானதை சொல்லிக்கொள்ளலாம். இவர்களாம் உன்னதமானவர்கள். ஸ்நானம் செய்யும் முறை எப்படி செய்யணும்? காவிரிக்கு போனாக்க ஒரு பிரம்ம முகூர்த்த வேலை, அதாவது 4வது ஜாமத்தில் எழுந்து நாராயணனை தியானம் செய்து கை கால்களை சுத்தம் செய்து பல்விளக்கி காவேரியை மனத்தால் தியானித்து கொண்டே அகமர்ஷ சுத்தத்தோடு ஸ்நானம் செய்வது. மேலும் பிறகு புஷ்பாஞ்சலியாக காவேரியை அர்ச்சித்து ஸ்ரீ ரங்கநாதனை நமஸ்கரித்து மகா பரிசுத்தமாய் ஜலத்தில் இருந்து கொண்டே அர்க்கியம் கொடுத்து ஆச்சமனம் செய்து கரையில் வந்தவுடன் நல்ல வஸ்திரங்கள் உடுத்தி கொண்டு ஊர்துவபுன்றம் தரித்து சந்தியாவந்தன நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து முடித்து கொண்டு பிறகு நதியில் போய் ஸ்நானம் செய்யணும். இறங்கணுன்னே கிட்ட பையை வச்சுட்டு, ஹோட்டலில் பையை வச்சுட்டு நேராக காவேரி கரைக்கு போய் துண்டை தோளில் போண்டு வேஷ்டி அவுத்து வச்சுட்டு 2-3 சோப்பு கட்டி வாங்கிட்டு போவோம். இங்கேருந்து போவச்ச சோப்பு எல்லாம் தைலக்கு எண்ணெயெல்லாம் இன்னும் இருக்க மாட்டாள் மக்கள்லாம். எண்ணெயெல்லாம் தடவிண்டு வந்து கிடுகிடுன்னு போய் இது போட்டு வஸ்திரத்தோடு குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு போட்டு அப்படி குளிக்கப்படாது. இந்த சொன்ன முறைப்படிக்கு இறங்கியவுடன் கைகால சுத்தம் செய்து கொண்டு ஆச்சமனம் செய்து பிறகு நல்ல வஸ்திரம் தரித்து கொண்டு ஊர்துவபுன்றம் தரித்து கொண்டு சந்தியாவந்தனங்கள் செய்த பிறகு நித்தியகர்மானுஷ்டானம் முடிந்த பிறகு ஒரு புஷ்பத்தை எடுத்து காவிரிக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு ரங்கநாதனை நமஸ்கரித்து மனத்தை பரிசுத்தமாக்கி கொண்டு
அர்க்கியங்கள்லாம் கொடுத்து ஆச்சமனம் செய்து பிறகு ஸ்நானம் செய்வார்கள். ஒன்றாக கூடி ஓரிடத்தில் மனை பறிப்பி வெள்ளை வஸ்திரம் போட்டுக்கொண்டு வேதம் பயின்ற ஒருவரை அமரச் செய்து அவரை வியாசராக பாவித்து அவரை துலாக்காவிரி மகாத்மியத்தை கூற பிரார்த்தித்து கேட்டவுடன் அவருக்கு தன்னால் என்ற தட்சிணைகளை கொடுத்து ஆசீர்வாதம் பெறணும். இதான் முறை. தட்சிணம் கொடுக்காமல் ஓடி வந்திருக்கான். தட்சிணெலாம் கொடுக்காமல் ஓடி போயிட்டு பின்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கார வாழலாம். 2-3 சரிதங்கள் பார்க்கலாம் பின்னாடி என்னன்ட்டு. அதாவது ஒவ்வொரு தானங்களின் பலன். தானமானது என்னென்ன தானம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பலன். ஒன்று, அந்தந்த காலத்தில் கிடைக்கும் பழம் கனி பதார்த்தங்களை கொண்டு விப்ரர்களாக பிராமணர்களுக்கு பித்ருக்களுக்கு சார்த்தம் செய்யணும். அவர் என்ன அப்படியே செஞ்சால் என்ன ஆகும்? பதார்த்தங்களை கொண்டு காவிரி கரையில் துலா காவிரி கரையில் சிரார்த்தம் செய்தான் அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு என்ன கிடைக்கும்? பிரம்மலோகத்தை அடைவான். அடுத்து விஷ்ணு சிவாலயங்களில், அதாவது பக்கத்தில் காவிரி கரையை பார்த்தோன்னா ஸ்ரீரங்கம் ஆரம்பித்து ஸ்ரீரங்கத்திலேருந்து பெருமாள் ஸ்தலம் இருப்பார், சிவஸ்தலங்களும் இருந்துருக்கும். அதனால் யார் யார் காவிரிக்கு எந்தெந்த மதஸ்தர்கள் போய் துலாஸ்தானம் செய்கின்றார்களோ அந்தந்த மதஸ்தர்கள் அவர்களுக்கு உண்டான கோவில்களில் போய் தீபம் ஏற்றணும். அதுக்கு இதுதான் அர்த்தம். சிவா விஷ்ணு சாலைன்னாக்க நம்மளை ஸ்ரீ வைஷ்ணவனும் கேட்பான், மித்தவாளும் கேட்பான். அவ்வாறு இருக்கும் பொழுது யார் யாருக்கு எந்தெந்த கோவில், எந்தெந்த மூர்த்தி, எந்தெந்த பகவான் நினைக்கின்றார்களோ அந்த மூர்த்திகள் ஏற்ற வேண்டும். ஏற்றினால் தீபம் ஏற்றினால் சூரியலோகம் அடைந்து போகம் அனுபவித்து மறுபடியும் இந்த உலகத்தில் ஞானியாக பிறப்பார்கள். சொத்துக்கள் இருப்பவர்கள் தானம் செய்வதில் கஞ்சனாக இருந்தால் பிரம்ம ராட்சசா பிறப்பான். மறுபடியும் ஒரு பிராமணன், ஏழை பிராமணனுக்கு வஸ்திரத்தை தானம் செய்யவும் பாக்கியசாலியாகவும் பூர்ண ஆயுசுடன் சந்திரலோகத்தை அடைவான். பூமி தானம் செய்பவன் பிரம்மலோகத்தை அடைந்து சுகம் அனுபவித்து மறுபடியும் பூமியில் சாம்ராஜ்யாதிபதியை பிறப்பான. பூமி தானம் செய்கிறவனுக்கு காவேரி, இதெல்லாம் காவேரி கரை, இதில் துலா காவேரி மாதத்தில் செய்யணும். தனதானியம் தானம் செய்பவன் குபேரனுக்கு தோழனாய் ஜனிப்பான். வேத விற்பனர்களுக்கு தேன் மது கொடுப்பவன், மதுனா தேன் தான், மதுவாக மதுச்சரந்து சிந்துவ, அது மது கொடுக்கணும். மது கொடுப்பவன் மடையனாக இருந்தாலும் சத்புத்திரனாகவும் மகா பணக்காரனாகவும் பிறப்பான். 8வது, ஒரு விவசாயிக்கு எருதுகளை தானம் செய்பவன் கோலோகத்தில் சுகமாக இருந்து வாழ்வான். கன்றுடன் கூடிய பசு தானம் கொடுப்பவன் பித்ருலோகத்தில் சுகவாசியாக இருப்பான். ஒருவன் எருமையை தானமாக கொடுப்பவன் அவனுக்கு மிருத்யு பயமே அண்டாது. விதை தானம், மரண பயம் அணுகாது. விதை தானம் கொடுப்பவன் புத்திர விருத்தி, தீர்காயுள், மனுஷர்கள், பந்து இவர்களுடன் நல்ல திவ்ய ஸ்திரீகளுடன் கூடி பிறகு கிராம அதிகாரியாக, வில்லேஜ் ஹெட்மேன், கிராம அதிகாரியாக பிறப்பான். பிராமணனுக்கு தண்டுலம் தியானம் செய்பவன் அவனை கலிபுருஷன் அணுக மாட்டான் அப்படின்ட்டு இந்தந்த தியானங்கள் இப்படியே சொல்லணும் அப்படின்ட்டு. அப்புறம் கதலி பழம் கொடுத்தா ரம்பையோடு சுகம் பெறுவான். தேங்காய் தாம்பூலம் தானம் கொடுத்தால் ரம்பை அப்சரசோட சொர்க்கத்தில் விளையாடி கொண்டிருப்பான். கஸ்தூரி கற்பூரம் தானம் கொடுத்தால் பிராமணனுக்கு
சொர்க்கத்தில் தேவஸ்திரிகளுடன் சுகம் அனுபவிப்பான். மறுபடியும் பூமியில் சார்வபௌமனாய் பிறப்பான். பசும்பால் தயிர் தானம் கொடுப்பவன் புத்திர விருத்தி பூர்ண ஆயுசுடன் இருப்பான். நெல்லிக்காய் தானம் கொடுப்பவன் தத்துவ ஞான நிலை பெற்று பாகவதோத்தமனாக பிறப்பான். திலதானம் பித்தருக்கு கொடுக்கும் பொழுது காவேரிக்கிற திலதானத்தம் கொடுக்குறான்னு தானம் பண்ணான்னாக்க அவன் கயா போகலை அப்படின்னாலும் அவனுக்கு கயாசிராதம் செய்த பலன் கிடைக்கும். படுக்கை, தலையணை, கம்பளி, போர்வை இவர்களை ஒரு ஏழை பிராமணனுக்கு தானமாக கொடுத்தால் தேவ ஸ்திரீகளோடு சுகித்திருப்பான். பின் அவனுக்கு வாயு இது உண்டு, இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சொல்லணும் இல்லையா, வாயு ரோகத்திலிருந்து விடுபடுவான். குடைதானம் செய்பவன் உத்தம மங்கைகளோடு உப்பரையில் சந்தோஷிப்பான். பூ, மல்லிகை, தாழம்பு போன்றவைகள் அரங்கநாதருக்கு கொடுக்கும் பொழுது சுகங்கள் அனுபவித்து பிரம்மலோகத்தில் வெகுநாள் இருந்து மீண்டும் விஷ்ணு பக்தியாக இந்த பூமியில் பிறந்து சத்புத்திர விஷ்ணுலோகத்தை அடைவான். ஒருத்தனுக்கு சரி என்கிட்ட ஒன்றுமே இல்லை சுவாமி அப்படின்ட்டு யஜ்னோபவீதம் தான் இருக்குது. அது என்ன செய்யறதுன்னா, ஒரு பிராமணனுக்கு 2 பூணல் ஒன்று கொடுக்கப்படாது. பிராமணன்னா பிரம்மச்சாரி தான் ஒத்த பூணல், கிரகஸ்தானி 2 பூணல். அதாவது 2 பூணல் ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுப்பவன் 10 ஜென்மங்கள் வரை மகா வேத வித்வான்களாகவும் பிராமணோத்தமனாகவும் பிறப்பான். மௌன்சி தானம் பிரம்மச்சாரிகளுக்கு கொடுத்தால் ரோகம் அற்றவைகளாகவும் சகல கலைகளையும் உணர்ந்தவனாகவும் இருப்பான். பூணல் பண்ணுறோம், அது பூணலுக்கு பருத்தி வேணுமே, பருத்தி கொடுத்தா தானே பூணல் வரும். பூணலுக்கு பருத்தி தானம் செய்பவன் அவனுக்கு குஷ்டரோகம் பிரியும் வியாதி எந்த வியாதிகள் இருந்தாலும் நீங்கி நல்ல பிராமண ஜன்மம் எடுப்பான். திருத்துழாய் விஷ்ணுக்கு விஷ்ணு பாதத்தில் விஷ்ணுவுக்கு திருத்துழாய் விடுவதற்கு அடைவதற்குரிய தானம் செய்தால் பிராமணனுக்கு விஷ்ணு பத்திரமான திருத்துழாய் தானம் செய்தானால் அடைவதற்குரிய லோகங்களை எல்லாம் அடைந்து பின் பூலோகத்தில் சார்பவனாக பிறப்பான். ஒருத்தனை சமித்தை கொடுக்குறான், உங்ககிட்ட சமித்து தான் எனக்கு சுவாமி ஆத்தர் கொண்டு கொடுக்குறேன், இந்த வேதாத்தியானம் பண்ணின்றைக்கு இந்த யஜ்யத்துக்கு இந்த சமித்து உபயோகப்படுத்திக்கும். காயத்ரி சமித்து போகிறது இல்லையா, நம்ம இதெல்லாம் செய்கிறோம். பாக்கியெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்தால் எல்லோரும் அவன் முத்துகாலம் என்ன அக்னிகோத்திரி அவெல்லாம் இருந்து செஞ்சு, அதனால் அவனுக்கு சமித்தை தானமாக கொடுப்பவன் அடுத்த பிறகு அக்னிகோத்திரம் செய்பவனாக பிறப்பான். இவ்வாறு இதோட அன்னதான அந்த பட்டணத்தில் அன்னதானம் செய்பவன் சாட்சாத் தேவனாக பிறப்பான். பயறு, உளுந்து, தேன், எண்ணெய், மிளகாய், வெல்லம், கடலை, சர்க்கரை இவர்கள் தானமாக கொடுப்பான். ஸ்வர்க்கம் முதலிய மேலுலகங்களை அடைவான். துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் செய்பவருக்கு கிடைக்கும் பயனை ஸ்ரீஹரி ஒருத்தரே சொல்ல முடியுமா? சொன்னதெல்லாம் கம்மி, குறைச்சல் ஒருத்தர சொல்ல முடியும். துர்நடத்துள்ள பிராமணனை ஸ்திரீ காவேரியில் ஸ்நானம் செய்ய அவர்கள் சொர்க்கம் அடைந்தார்கள். துர்நடத்து ஒரு பிராமண ஸ்திரீ இருந்தால் துர்நடத்து உள்ளவ, அந்த துர்நடத்துள்ள ஸ்திரீயா பிராமண ஸ்திரீ காவிரியில் ஸ்நானம் செஞ்சா அவளை சொர்க்கம் அடைந்து பிறகு பூமியில் பிறந்து விஷ்ணு பக்தையாகி விஷ்ணுலோகத்தை அடைந்தாள். சித்தியை பெறுவதற்கு ஒருத்தர் 100 வருஷம் இருந்து தபம் செய்து
சித்தியை பெறுபவர்கள் துலா மாதத்தில் காவேரியில் ஒரு முறை குளித்தாலே அவர்களுக்கு அத்தனை சித்திகளும் கிடைத்துவிடும். இதை பிறகு ஒரு சில நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் சொல்வது நல்லது. இன்னும் ஓரிரண்டு ஒன்றை பார்ப்போம். மதுரை மாநகரத்தில் ஒரு பிராமணன் இருந்தான். ரொம்ப வேதங்கள்லாம் படித்த அத்தனை இதுவாக இருந்துருந்தான். நல்ல பிராமணோத்தமன், அத்தனை வியாதியும் தெரியும், என்னென்ன சமயத்தில் என்னென்ன செய்யணும் எல்லாம் தெரியும். அவனுக்கு வேதரசி என்று பேர். அவனுக்கு ஒரு பாரியால் சித்திராங்கதை, சந்திரகாந்தை அவனு ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனுக்கு பக்தி பரவசத்தினால் சந்திரகாந்தையானவள் அவனுக்கு பாரியாளர்கள் செய்ய வேண்டிய அத்தனை பதிவிரதா தர்மியாக இருந்தார். இதெல்லாம் பார்த்தா பக்கத்தாத்துலாம் பொறுக்காது. பக்கத்து வீட்டில் வித்யாவதின்னு ஒரு பொண்ணு இருந்தாள். அவள் துர்நடத்தையோடும் சகல துர்நடத்தை காரியங்களையும் விபச்சாரங்களையும் இருப்பவர்களையும் நல்ல வழி நடப்பவர்களை தூண்டி விட்டு எப்படியா அவர்களை திருத்தி துர்வழி நடத்த செய்வதில் அவள் கைதேர்ந்தவள். அவள் சந்திரகாந்தையை பார்த்து, நீ இவ்வளோ அழகாக இருக்கும், கிராமத்துக்காரோட சுகமாக இருக்கியா, சில நாள் தான் அனுபவிக்கிற, சில நாள் இது பண்ணால் இந்த யவனங்கள்லாம் போயிடுத்துனா வராது, நீ இந்தந்த நாளில் தான் இந்த சஷ்டி, ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த இது பாக்கி நாள்களில் இந்தந்த நாள்கள், அப்புறம் ஒரு பெண்ணானவள் மாதவிடாய் நீங்கி 5 நாள் கழித்தும் 15 நாள் வரையில் தான் கணவனுடன் உறவு கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிய, உனக்கு என்ன பண்ணாலும் பலன் கிடைக்கிறது. உன் அழகை எப்பேற்பட்ட அழகாக இருக்க. நீ வேதரசி எப்படின்னாக்கா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. சும்மா பிராமணன் சுத்தூர் வேலையில் போயிட்டு வந்துட்டுருக்கான். அவனுக்கு நான் அவனை இப்படி சொல்கிறான், இந்த மாதிரி இந்த மாதிரி அனுபவிச்சுருன்ட்டு அவளை மனசை மாற்றின்னு இருக்கா. நீ இந்த விபச்சாரி ஆகிடு, நிறைய அனுபவி, நிறையா இந்த சரீரத்தில் சரீர கட்சியே நீ நல்லா அனுபவிச்சாத்தான். கெட்டுத்தனமாக போச்சோன்னு யாருக்கு கண்டுக்கவே மாட்டேன், திரும்பியே பார்க்க மாட்டாங்க. எப்போ காற்றுள்ள போதே தூத்திக்கொள் அப்படிங்கிற துர்போதனைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கா அவளும் இல்லை நான் பதிவிரதையாக்கம் அப்படியாக்கம் என்னெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லச்சே. திருப்பி சொல்லி மனசை கலைச்சி விட்டான். மனசை கலைச்சோடனே சரி இப்படி செஞ்சாதான் இன்னும் சந்திரகாந்தையானவன் என்ன செஞ்சால்னா கொஞ்ச நாள் வித்யா சொல்கிற மாதிரி பரபுருஷர்களோட சம்போகம் பண்ணிட்டு இருந்துட்டுருக்கா. அதை அறியாத அவன் வேதரசியும் அவளோட எப்பெல்லாம் சேரணும் அந்த காலங்கள் குறிப்பிட்ட காலம் சேர்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் வெளிப்படையாக தெரிந்து விட்டது இவள் வேத புருஷனோட பரபுருஷனோட உறவு வச்சுருக்கான்ட்டு. அவடான தப்பு செஞ்சுட்டேன், தெரியாமல் 10 நாள் உறவு வச்சுட்டேன், அவளை விற்றுட்டு ஊருக்கு போயிடலாம். இந்த பொண்ணான வேளாண் வெளியில் மகா துர்நடத்தைகளால் இந்த மாதிரி செஞ்சு நிறைய பணம் காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டுருக்கா. இவளை அந்த இருக்கிறவளெல்லாம் பார்த்து திருடர்கள்லாம் பணங்கள்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் வீட்டில் அது சரி. அப்புறம் இந்த ஊரை விட்டு போய் பாண்டிய நாட்டுக்கு போகிறான். பாண்டிய நாட்டுக்கு போச்சு. அங்கே போய் மறுபடியும் தன்னோட அழகாலையும் இதெல்லாம் பணம் ஜாதி வித்தியாசமே இல்லாதபடிக்கு பிரபுகள், சத்திரியர்கள், பிராமணர்கள், சண்டாளர்கள் இவாளோட உறவு வச்சுட்டு நிறையா தானியங்களும் எக்கச்செல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கா. அதை பார்த்தா பாண்டியராஜன் என்ன செஞ்சான் அப்படின்னாக்க, அவன் அம்மா இந்த பொண்ணு இனிமேல் இந்த உலகத்தில் இருந்தாள்னாக்கா நமக்கு பேர் கெட்டு போயிடும், அத்தனை பாவிகளாகிடுவாங்களோட உறவு வச்சுட்டு முதல்ல ஊரை விட்டு துரத்தணுன்ட்டு அவர்கிட்ட பணங்கள்லாம் பிடிங்கிண்டு நான் ஊரை விட்டு போன துரத்தி விட்றான் பாண்டியராஜன். அவட எதிராக சுத்தம்லாம் பத்தெல்லாம் எழுந்து போய் மினிட்டு நீ இதை இது பண்ணச்சே வருவா. அவளுக்கு அடுத்த ஜென்மம் உண்டாகும். அடுத்த ஜென்மத்திலையும் அவள் தாசி வீட்டில் தாசியாக பிறப்பாள். தாசியாக பிறந்தப்போ அதே பழைய பொருள் இந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுருக்கச்சே அவளுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு வைத்து கொண்டதுனால அவளுக்கு குஷ்டரோகம், உடம்பு பூரா புழுத்து பூண்டு பூச்சியாக மூக்கு நாக்கு கழுத்து எல்லாம் சாப்பிட உடம்பு ஒரு எரிச்சல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறான். அவள் துரத்தி விட்றா. யாருமே கண்டுக்க சாப்பாடு படம் செய்யலாம் துரத்தி விட்றா. எல்லோரும்
அப்படி சரி இவ்வளோ உடம்பு எரிச்சலாக பாண்டிய நாட்டில் கிளம்பி வந்துருக்கச்ச காவேரி கரைக்கு வரா ஸ்ரீரங்கத்துக்கு. காவேரி கரைக்கு வந்தால் என்ன செய்கிறா அப்படின்னாக்க அங்கே பௌராணிகர்லாம் வந்து காவிரி மகாத்மியத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா. ஹரிச்சந்திர புராணம், ஹரிச்சந்திரன் எப்படி குருட்சேத்திரத்தில் சோத புராணிகள்கிட்ட கேட்டது அதெல்லாம் கேட்கச்ச உடம்புல எரிச்சல் தாங்கலை அவளுக்கு ரொம்ப. இந்த நோயினால் காவிரியில் குளிக்கலாமே காவிரியில் குளித்தா. துலா மாதம் துலா காவிரியில் அவள் ஒரு முறை ஸ்நானம் செய்தாள். அவள் செய்யும் பொழுது அவள் செய்த பாவங்கள்லாம் கரைந்து சர்வ மகா அத்தனை பாவங்கள்லாம் கரைந்து அவள் சொர்க்கத்துக்கு சென்றாள் அப்படின்ட்டு நல்ல கதியை அடைந்தாள். அதாவது அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். அப்புறம் வித்யாவதி என்ன செஞ்சா, துர்நடத்தில் ஃப்ரெண்டு ஒரு பக்கத்தில் வீட்டுக்காரர் தான் மாற்றின வேலை எல்லாத்தையும். அதாவது அவர் சொர்க்கம் போயிட்டா சந்திரகாந்த். வித்யாவதியின் அவள் தான் ரூட்டு இவளை அடிச்சுட்டு போகிறது வெளியே கிழக்கிறதுக்கு. அவன் செஞ்சால்னாக்க மரணித்தாள். இந்த ஜென்மம் முடிந்தது. ஒரு கல்பம் யமபட்டணத்தில் நரக அவஸ்தை அனுபவித்து ரௌத்ராதி நரகம் என்பதில் அனுபவித்து கஷ்டப்பட்டு ஜெமதண்டனை அனுபவித்து 3 ஜென்மம் நாய்களாக பிறந்து பிறகு 4வது ஜென்மம் காசிராஜன். யார் தெரியுமா? பீஷ்மனுக்கு அம்பிகை, அம்பாலிகை, அம்பை 3 புத்திரி பிறந்தா இல்லையா? அவள் முதல் புத்திரி அம்பையாக பிறந்தாளாம் இவ வித்யாவதிங்கிறவ. அம்பை பட்டதும் பீஷ்ம சரித்திரம், அம்பை சரித்திரம் எல்லாம் மகாபாரதத்தில் விரிவாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். அர்ஜுனன் ஒரு சமயம் வியாச பகவானை சந்தித்தான். சந்திக்கும் பொழுது அவரிடம் கிருஷ்ணனின் தங்கை சுபத்ராவின் அழையை கேட்டு அவளை திருமணம் முடிப்பதற்காக எனக்கு உபாயம் சொல்லுங்கோ அப்படிங்கிறான். வியாசரோட அவஸ்திரிக்கிற வியாசன் சொந்தக்காரர் தான் அது இல்லையா, பராசரோட பிள்ளை. அவனுக்கு திருதராஷ்டிரங்களை அதை பண்ணி யோஜனகந்தி, அதை மச்சகந்தின்னு அவள் பிறந்த பிள்ளை. அவள் தான் வந்து இவளாக பிறந்த சத்தியவதியாக வந்து சந்தனு கல்யாணம் பண்ணுறது. விசித்திர வீரியம் இந்த விபாகங்கள்லாம் நம்ம மகாபாரதத்தில் படித்து விஸ்தாரமாக படிச்சிருக்கோம். அப்பொழுது நான் சொல்கிறேன், நீ உன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் நீ துலாக்காவரியில் ஸ்நானம் செய்ய வேண்டும். செய்து பக்கத்தில் க்ஷேத்திரங்களெல்லாம் தரிசித்து கொண்டு நீ வந்தாயாகில் உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லச்ச நேரம் வர துலாக்கா வந்து நினைச்ச மயூர க்ஷேத்திரம் வச்சு அங்கே குளிக்கிறார். அங்கே குளித்தோடனே அங்கே ஒரு நாககன்னிகைக்கு இவருக்கும் வந்து அர்ஜுனனுக்கும் தொடர்பு ஏற்பட்டு அர்ஜுனன் வந்து ஒரு தீர்த்த யாத்திரை, ஏதாவது தீர்த்த யாத்திரைனாக்க ஒரு பிராமணன் வந்து எனக்கு சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டான், அதனால எங்களுக்கு தீட்டு கொடுங்க. சரி நான் மீட்டு கொடுக்குறீங்கன்னு அர்ஜுனன் ஓடினான். அப்பொழுது 5 பேர் திரௌபதியை கல்யாணம் பண்ணின்னு இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் திரௌபதியை சுகிச்சிருக்கணுன்ட்டு வியாசர் நியமம் வச்சு கொடுத்துருக்காரு அவளுக்கு. யார் ஒருவன் திரௌபதியோட 1 வருஷம் இருக்கின்றானோ அந்த பக்கம் 4 பேரும் போகவே படாது. அவன் தனியாக இருக்கிற இடத்துல போகப்படாது. அப்படிங்கச்ச யாராவது போனீங்கன்னா அவன் தீர்த்த யாத்திரை 1 வருஷம் போகணும் அப்படின்ட்டு ஒரு இது நிபந்தனை. ஒரு சமயம் பிராமணன் கேட்கச்ச திருடன் எந்த பக்கண்டா போனோம் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போச்ச தர்மனும் திரௌபதியும் அந்த சமயத்தில் வந்து 1 வருஷம் இருக்கணும். அப்போ அந்த வழியை காமிக்கிச்சு அங்கே போச்ச ஏகாந்தமாக தர்மனும் திரௌபதியும் இருக்கும் பொழுது அவளை பார்த்து விட்டாள். பார்த்து திரௌபதி ஒடியே போயிட்டு அவளுக்குள்ளே அடலாம் தப்பு செஞ்சுட்டுமேன்ட்டு பிராமணனுக்கு அடித்து திருடெல்லாம் பிடிச்சி சொத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அண்ணா நான் தீர்த்த யாத்திரை போகின்றேன் அப்படின்ட்டு
நீ போகிறான், நீ போகாதேங்கிறான். நீ போத்தான் போகணும், நீ மட்டும் நான் போய்த்தாகணும்னு போச்சே. அப்போ தான் வியாசரை பார்க்கச்சே, நீ தீர்த்த யாத்திரை காவிரி துலாஸ்நானம் பண்ணாக்க உனக்கு வந்து நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும், சுபத்திரையும் கிடைப்பாள் அப்படின்னு சொன்னேன். அப்போ வருஷம் 1000 தான் வந்து நாகநீரை பார்த்து அவளுக்கு திருமணம் செய்து கொண்டு காந்தர்வம் செய்து கொண்டு அவளுக்கு பிறந்தவன் தான் அரவான். அவன் தான் போர்க்களத்தில் வந்து தன்னோட சதி முதற் களபலியாகக்கூடியவன் அரவான். அவளை திருமணம் செய்து கொண்டான். பிறகு ஸ்ரீரங்கமை ரங்கநாத செய்து திருக்கார் குளித்து விட்டு பாண்டிய தேசம் செல்கின்றான். பாண்டிய தேசத்தில் பாண்டியராஜா அவனுக்கு சித்திராங்கதை அப்படின்னு ஒரு புத்திரி இருக்கா பாண்டியராஜனுக்கு. இந்த சித்திராங்கதையானவள் மனசாலேயே அர்ஜுனத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தா. இப்போவும் அவனதான் நினச்சிட்டு இருந்தா. பாண்டியராஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்டியராஜன் நம்ம மகாபாரதத்தில் வந்து யுத்தம் நடக்கச்ச தென் திசையிலிருந்து ஒரு பாண்டியராஜன் சேனைகளுடன் வந்து தர்மருக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு உதவி செய்தான்னு ஒரு வரி வரும். அந்த பாண்டவ வம்சத்தில் பிறந்தவன் அந்த சித்திராங்கதை வம்சத்தில் பிறந்தவன் தான் அந்த பாண்டவன். இந்த பாண்டியர்கள் சித்திராங்கதை வம்சத்தில் வந்தவர் தான் பாண்டியர். பாண்டியர் சித்திராங்கதை. அவளை கந்தர்வாகம் செய்து கொண்டு அர்ஜுனன் பின்னாடி சேதுக்கரைக்கு திருப்புல்லானே போய் தெற்காழ்வாரான் நரசிம்மரை சேவித்து விட்டு பிற்பாடு திரும்பி வந்து ஒரு சுகத்திருந்து சித்திராங்கதை சுகத்திருந்து அவளுக்கு இருக்கும் பொழுது அவளுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு பிறந்த பையன். அவனுக்கு பெயர் பப்ரு வசன். என்ன பேர்? பப்ரு வசன்னு பேர். பாண்டிய மகளுக்கும் அர்ஜுனனுக்கு பிறந்த பெயர் சித்திராங்கதன். நாகநீதிக்கு அர்ஜுனனுக்கு பிறந்த அது அரவான். முடித்து கொண்டு இவர் வந்து நேர்பணி ரங்கனை சேவித்து கொண்டு அங்கிருந்து கோகர்ணம் பின்னாடி திரும்பி இது மேல்கோட்டை அந்த பக்கங்கள்லாம் கோகர்ணங்கள்லாம் போய் இதுக்கு போகிறார். அதனால் போயிட்டு அங்கே போய் சின்ன அங்கே போய் செத்து எப்படி பார்க்குறது, இப்போ சுபத்திரை கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படின்னு அந்த நினைப்பிலே இருந்துருக்கார். அர்ஜுனன் நினைப்பானது சுபத்திரை கல்யாணம் பண்ணிக்கணுமேனு அர்ஜுனன் நினச்சிட்டே இருக்கார். மன்னிக்கணும், சித்திராங்கதைன்னு சொல்லிட்டேன். சுபத்திரை எவ்வாறு கல்யாணம் பண்ணுவது என்ற சிந்தனையிலேயே கோகர்ணம் அங்கெல்லாம் போய் நீ துவாரகா அருகில் போகிற அர்ஜுனனுக்கு சுபத்ராவுக்கும் திருமணம் நடக்குமா, எவ்வாறு நடந்தது, எப்படி நடந்தது, அதை நாளை விவரமாக அதையும் தவிர மற்றும் ஓரிரு நிகழ்ச்சிகளையும் சந்தனு மகாராஜா அவரை பற்றியும் நாம் விவரமாக அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமான ஜியர் திருவடிகளே சரணம், ஆசாரியர் திருவடிகளே சரணம். அடியன் கார்ப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.